योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराय। सद्गुरुनाथ महाराज की जय। योगी राम सूरत कुमार महाराज की जय। சத்குருநாத் எல்லோரையுமே அரவணைச்சு விருப்பு ஒன்றும் இல்லாமல் யார் அவர்கிட்ட விருப்பம் காட்டாமல் விருப்பம் காட்டாலோ அவளுக்கு முதல் இடம் கொடுத்து அவளை ஆசீர்வாதம் பண்ணி அவளையும் தன் பக்கத்தில் அரவணைச்சு இப்படி கூட்டிப்பார். அதுதான் குருநாதருடைய பெரிய ஒரு அனுகிரகம். என்னுடைய பேர குழந்தைவர் தான் இதில் விவேகானந்தா காலேஜில் பிகாம் படித்து நல்லா மார்க் வாங்கி பாஸ் பண்ணான். அவனுக்கு எம்பிஏ படிக்கணும்னு ஒரே ஆசை. அது எம்பிஏ படிக்கிறதும் இந்தியன் பிஸ்னஸ் ஸ்கூலில், இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில், அது ஐஐடியில், இந்த மாதிரி எங்கேயாவது இடத்துல எம்பிஏ பண்ணணும். சாதாரண கவர்மெண்ட் காலேஜில் பண்ணாக்கா அதுக்கு வேல்யூ இல்லை, ஸ்பெஷலைஸ்டு காலேஜில் பண்ணணும் அப்படின்னு அவன் எல்லா இடத்துக்கும் அப்ளிகேஷன் போட்டான். ஒரு இடத்துலேருந்து அவனுக்கு இன்டர்வியூக்கு லெட்டரும் இல்லை, ஒன்றுமே வரல. நாங்கள் விடாமல் என்ன பண்ணோம், அவனையும் கூட்டின்னு பெங்களூர் போய் கிருஷ்ண காலேஜில் அட்மிஷன் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணதுக்கு போனோம். அங்கே போனால் அவள் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு வைக்கிறோம், அதில் பாஸ் ஆனான்னா அவனுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவோம் அப்படின்னா. அது பிரகாரம் அவனுக்கு என்ன பண்ணோம், அங்கே உட்காந்துருந்து அவனுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத சொல்லிவிட்டு வெயிட் பண்ணோம். சாயந்தரம் 7 மணிக்கு ரிசல்ட்டு தரேன்னா ரிசல்ட் வரும்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அவன் எப்போவுமே ஷீரடி சாய்பாபாவை தான் அவன் குருநாதரை நினச்சிக்கிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பான். நான் யோகிராம் சுகுமார் சுவாமி படத்தை கொடுத்தா வேண்டாம் தத்தான் அப்படின்னு ஒரு ஓரம் வச்சு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். இப்படியும் ரொம்ப நாளாக நடக்கிறது. அன்னைக்கு எக்ஸாம் போகும்போதும் சொன்னேன், இந்த படத்தை வச்சுக்கூடா கையில், உனக்கு ஈஸியாக இருக்கும், முடிஞ்சிடும்னு. அவன் என்ன பண்ணான், கொடுத்த படத்தை பொட்டிக்குள்ளே வச்சுட்டு போயிட்டான். போய் எக்ஸாம் எழுதினான். எழுதிட்டு வந்தால் சாயந்தரம் ரிசல்ட் வந்தது, அவனுக்கு செலெக்ஷன் ஆகுது. ஒரே அப்செட்டு. மெட்ராஸுக்கு வந்தான், கூடவே நான் 2 பேருமா சேர்ந்தோம். வந்ததுக்கப்புறம் நான் காத்தால எழுந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு ராயப்பேட்டை போனது டிக்கெட் வாங்கினான். இந்த பஸ்ஸு என்னாச்சு கேட்டேன்னா, இதில் பஸ்ஸு வந்தப்போ பஸ்ஸு இப்போ தான் ரூட்டு மாற்றிருக்கா, முன்னாடி டைரெக்டாக போயிடும். அந்த பஸ் ஸ்டாப் இறங்கி முடிச்சுட்டு பஸ்ஸை மேலே புறட்டுறது. இந்த தண்ணித்தர மார்க்கெட் வந்தோடனே ஒரு காய்ச்சல் வர்றது மாதிரி ஒரு உருவம். பஸ்ஸு நிற்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓடி இருந்த பஸ்ஸு உள்ளுக்குள்ள ஒரு வயசான கிழவர், 80 வயசு இருக்கும், வெள்ளை தாடியோட யோகிராம் சுகுமார் சுவாமி நிறைய ஒருத்தர் பஸ்ஸுக்குள்ள ஏறினார். இவன் உட்காந்துருந்த சீட்டு பக்கத்து சீட்டு காடி. இவன் எதுக்கு எடுத்தாலும் அசிங்கமாக இருக்குது, டர்ட்டியாக இருக்குது, கையலம்பணும் காலம்பணும், எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக இருப்பான். அந்த பெரியவர் அங்கே கிட்டக்க உட்காந்துருந்தோடனே அவர் வெண்தாடியும் தலையில் தலப்பா கட்டின்னு யோகி மாதிரியே இருந்தார். அவன்கிட்ட உட்காந்துருந்தார். உட்காந்து அவன்கிட்ட கேட்டான், என்னப்பா நான் எம்பிஏ படிக்க போறியா அப்படின்னு கேட்டார். அவர் திரும்பி பார்த்துட்டு பதிலே பேசுகிறேன். எம்பிஏ அப்ளிகேஷன்லாம் போட்டியா அப்படின்னு கேட்குறார். நான் அப்ளிகேஷன் போட்டால் என்ன போடாட்டா என்ன நடக்கிறதோ நடக்கும், அப்படியா, கவலைப்படாது, எனக்கு கவலைப்படா, மை ஃபாதர் இஸ் பிளெஸிங் யூ, யூ வில் கெட் அட்மிஷன், ஓகே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார். அங்கேருந்து இப்போ அந்த பஸ்ஸு ஓடுற பஸ்ஸுலேருந்து அடுத்த ஸ்டாப்பு வந்தோடனே தக்கான ஓடுற பஸ்ஸு அவர் இறங்கி விட்டார். நல்ல வாடி வயது இருக்கிறவங்க கூட அந்த பஸ்ஸேருந்து இறங்கவே முடியாது. ஆனால் இவர் ஒரு பாயும் புலி மாதிரி ஒரு ஏர் தள்ளிக்கின்றார். பாட்டு டக்கார்னு இறங்கினார், ரோட்டில் இறங்கி பாட்டு போயிட்டே இருந்தார். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா அது பார்க்கறது யோகியார் மாதிரியே இருக்காரு. இவர் நம்மகிட்ட கேட்டு போனார், என்னவா இருக்குன்னு ஒரே குழப்பம் அவனுக்கு. போனான்,
ராயப்பேட்டை ஒரு வேலை இருந்து முடிச்சுட்டு திரும்பி நேராக வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தான், தாத்தா வேறு ஒருத்தர் வந்தார் தாத்தா, உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு நம்பிக்கை இல்லை தாத்தா, ஆனால் அவர் சொன்னதை பார்த்தா ஏதோ கிடைக்கிறா போல இருக்குது சொல்லிட்டு மேலே போய் சாப்பிட்டுட்டு கீழே வந்து என்கிட்ட உட்காந்துருந்தேன். 10 நிமிடத்துக்குலாம் அவனுக்கு ஒரு இன்டர்வியூ லெட்டர் வரும். எங்கேருந்து வருது? இந்தியன் பிஸ்னஸ் ஸ்கூல் கல்கட்டா. அங்கேருந்து ஒரு இன்டர்வியூக்கு வர சொல்லி, நீ கல்கட்டாவுக்கு இன்டர்வியூக்கு வர வேண்டாம், நாங்களே மெட்ராஸுக்கு வரோம், அங்கே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணு அப்படின்னு. அவன் 2 கழிஞ்சு மெட்ராஸுக்கு வந்தான். இவன் போய் பார்த்தான். அவனே அட்மிஷன் ஆகி செலெக்ஷன் ஆகிடுச்சு. அவனுக்கு ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, அந்த பெரியவர் வந்து சொன்னார் பஸ்ஸில் அதேமாரி கிடச்சி கொடுத்து சொல்லிட்டு என்கிட்ட வந்து தாத்தா அந்த யோகியார் படம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டான். நான் இது வரைக்கும் அவனுக்கு ஒரு 50 பட்சம் கொடுத்துருப்பேன், எல்லாம் எங்கேயோ வச்சு விட்டான். இப்போ அவனுக்கு ஒரு படம் வேணும், வீட்டிலலாம் தேடினா கிடைக்கிறேன், எனக்கு ஒரு படம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டான். கொடுத்தேன். அது இன்றைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் எக்ஸாம் காலேஜ் படித்து முடித்து பாஸ் ஆகி சர்வீஸுக்கு போய் இன்றைக்கி 15 வருஷம் 12 வருஷமாக சர்வீஸில் இருக்கான். இன்னமும் நான் கொடுத்த அந்த பழைய படத்தை கையிலேயே வச்சுருந்துருக்கான். அவனுக்கு என்னாச்சு, டோட்டல் செலெக்ஷன் ஆச்சு, ஜாயின் பண்ணான். அப்பப்போ அவனுக்கு ஏதாவது டவுட்டு வந்தது. ஆனால் யோகியார் படத்தை எடுத்து இப்படி பார்த்துப்பான். அவனுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டு எழுதினாக்கா நிறைய மார்க் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஹி பாஸ் வித் ரேங்க் இந்த இந்தியன் பிஸ்னஸ் ஸ்கூல். அங்கே ரேங்கில் பாஸ் பண்ணதுனால அவனுக்கு உடனே ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கில் அவனுக்கு வேலை கிடைச்சது. வேலைக்கு கூப்பிட்டா, வேலைக்கு சேர்ந்தான். இன்றைக்கி அவன் யோகியுடைய பெரிய டிவோட்டி. யோகிராஜ் சிவகுமார் நாமாவளி சொல்லாமல் சாப்பிட மாட்டான், யோகிராஜ் சிவகுமார் நாமாவளி சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டான். அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியான ஒரு வேலையை வச்சுக்கிட்டு யோகிக்கிட்ட அவ்வளோ பக்தியோடு இருக்கான். எதுக்காக சொல்கிறேன்னா, யார் அவள் சுவாமிகிட்ட விருப்பம் இல்லாமல் வெறுத்து ஓடுறாளோ அவளையும் அரவணைச்சு நீயும் என் கூட இரு அப்படின்னு அவளுக்கு அருள் செய்யறதுனா யோகியாருடைய பெரிய ஒரு கடமை. அப்படி என்னுடைய பேரனுக்கு பண்ணி இன்றைக்கி அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தையோட சந்தோஷமாக ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் பேங்க் பெங்களூர் பேங்கில் வேலையாக இருந்தான். ஜெய் சத்குருநாத் மகராஜிக்கு ஜெய். Whatever exists is one life, unity. Nothing is separate, nothing isolated. This beggar is related to the sun, to the moon, to the infinite cosmos. This beggar is not limited to this spot.